ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடேஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்தியமால இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்டில் 8th லெசனான தே, லக் இவைகளின் உபயோகம். ஆல்ரெடி 7th ஒன் அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போது அதனுடைய வரிசையில் 8th ஒன். ஃபஸ்ட்டு 7th ஒன் என்னென்னா ஹோனா படுனா, இதனுடைய உபயோகம் என்ன அப்படின்றத பார்த்துருந்தோம். இப்போ தே, லக் இதனுடைய உபயோகம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் நிறைய ஸ்போக்கன் ஹிந்தி ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இதுவும் இந்த மாதிரி நம்ம ஹிந்தி கற்றுக்கிறதுக்கான விஷயங்களில் இதுவும் ஒன்று தான். ஓகேவா? எல்லா வார்த்தைகளும் எப்படி உருவாகுது, அதனுடைய வாக்கிய உருவமைப்பு எப்படி வரும் அப்படின்றதும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா, ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா. ஸோ தட் இந்த தே, லக் இது ரெண்டுமும் இம்பார்ட்டண்ட்டானது தான். எல்லா வார்த்தைகளுமே இம்பார்ட்டண்ட் தான் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த தே, லக் அப்படின்றதுனுடைய உபயோகம் என்ன, அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இலக்கணம் வடிவமைப்பில் தே என்பது அனுமதிப்பது என்ற அர்த்தத்தையும், லகு என்பது ஆரம்பிப்பது என்ற அர்த்தத்தையும் கொடுக்கின்றன. படுனே தேனா, ஜானே தேனா, தேக்னே லக்னா என்று உபயோகிக்கப்படுகிறது. ஓகேவா? அதாவது தே அப்படின்ற உபயோகம் எப்படி இருக்குன்னா, ஒரு விஷயத்துக்காக நாம் அனுமதி தருது. இந்த விஷயத்தை நீ செய்யலாம், யூ கேன் டூ திட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கான நாம் ஒரு அனுமதியாக கொடுக்குறோம். அதே லக் அப்படின்றது ஒரு செயலை ஆரம்பிக்கிறது. ஒரு விஷயத்தை நாம் இப்போது நான் இந்த பேனாவை எடுக்க போகிறேன், இந்த பேனாவை எடுத்து நான் இப்போ லெசன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நாம் ஆரம்பிக்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த லக் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போது இதனுடைய இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் எப்படி வருது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் சுலபமாக புரியும். ஓகே, இப்போ அது என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அகமதுக்கோ கர் ஜானே தோ. அகமது லெட் அகமது கோ ஹோம். ஓகேவா? இப்போது அகமதை கர் ஜானே தோ வீட்டிற்கு போக விடு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், தே அப்படின்றது ஒரு விஷயத்துக்கு நாம் அனுமதி கொடுப்பது அப்படின்னு பார்த்தோம். அப்போ இங்கே தோ அவனை வீட்டுக்கு போக விடு அப்படிங்கும்போது இங்கே அகமதுக்கு அதை கொடு அப்படின்னு சொல்லும்போது இந்த வார்த்தை தோ அப்படின்னு மாறுது. ஓகேவா? தே தான், பட் அவனுக்கு அனுமதியை கொடு அப்படின்னு நம்ம அவனை சொல்லி குறிப்பிட்டு சொல்லும்போது அங்கே தோ அப்படின்னு மாறுது. அப்போ அகமதுக்கோ கர் ஜானே தோ, அகமதை வீட்டுக்கு போக விடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த அனுமதியை நாம தர்றோம். வீட்டுக்கு போறதுக்கான அனுமதி தான் அப்படின்னு சொல்லும் போது அங்க தோ. ஓகேவா? ஜானே தோ அப்படின்னா போவதற்கான அனுமதியை கொடு, அதாவது போக விடு அவனை அப்படின்றதான் ஒரு பெர்மிஷன் கிராண்டட். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம கொடுக்கறது தான் தோ. அடுத்து ராம்தாஸ் கோ தோ தின் இஸ் கர் மே ரஹனே தோ. ராம்தாஸ்கோ அப்படின்னா ராம்தாஸை, தோ தின் 2 நாட்கள், இஸ் கர்மே இந்த வீட்டில், ரெஹனே தோ ரெஹனே அப்படின்னா இருக்கிறது, வசிக்கிறது. ஸோ அப்போ ரெஹனே தோ அப்படின்னா வசிக்க விடு, அவனை 2 நாள் இந்த வீட்டில் இருக்க விடு அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறோம். ஸோ அப்போ அவங்க வசிக்க விடு. லெட் ராம்தாஸ் ஸ்டே இன் தி ஹவுஸ் ஃபார் 2 days. அடுத்து முஜே ஆஜ் ஹி யஹ் கிதாப் खरीदने दो. முஜே என்னை, ஆஜ் ஹி இன்று, யஹ் கிதாப் இந்த புத்தகத்தை, கரித்னே தோ வாங்க விடு. ஓகேவா? இப்போ ஜானே தோ, ரெஹனே தோ, கரித்னே தோ அந்த செயலை செய்ய விடு அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போது அந்த செயல் எப்படி கரித்னே தோ ரெஹனே தோ அப்படின்னு மாறுது. ஓகேவா? கரித்னா அப்படின்றது கரித்னே அப்படின்னு மாறுது. செய்ய விடு அப்படின்னு சொல்லும்போது அந்த செயலை செய்வதற்கான ஒரு பர்மிஷன், அந்த விஷயத்தை அனுமதி அப்படிங்கும்போது அப்போ அது தோ அப்படின்னு மாறுது. அப்போ முஜே ஆஜ் ஹி யஹ் கிதாப் கரித்னே தோ, என்னை இன்றே அந்த புத்தகத்தை வாங்க விடு. 4th ஒன் கோபால் கோ பாசார் ஜானே தீஜியே. கோபாலை பாசார் ஜானே, பாசார் கடை வீதிக்கு, தீஜியே போக விடுங்கள். இப்போ தோ விடு, வா போ அப்படின்னு சொல்லும்போது தோ, கரித்னே தோ, ரெஹனே தோ இருக்க விடு, செய்ய விடு அப்படிங்கும்போது தோன்னு வந்தது. இப்போது ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம ஒரு பர்சன்ட்டை சொல்லும் போது அது என்னவாக மாறுது, தீஜியே போக விடுங்க,
செய்ய விடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து தீஜியே. ஆப் அதாவது நீங்கள், அந்த விஷயத்தை நீங்கள் செய்ய விடுங்க அப்படின்னும் போது தீஜியே அப்படின்னு மாறுது. தோன்றது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீ அவனை செய்ய விடு அப்படின்னு சொல்லி நம்மளை விட சின்னவங்களோ இல்லை நம்மளுடைய என்ன சொல்கிறது பெரியவங்களா இருந்தாலும் சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்ம கூட பழகிட்டு இருக்கவங்க, நமக்கு வந்து தெரிஞ்சவங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், வா போ அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும் பெரியவங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், தீஜியே செய்ய விடுங்க அப்படின்னு. ஸோ அப்போ கோபால் கோ பாஜார் ஜானே தீஜியே, கோபாலனை கடை வீதிக்கு போக விடுங்கள். இது வந்து இந்த மாதிரி ஆப்புன்னு வரும்போது அந்த ரூட் வேர்ப் வந்து எப்படி மாறும் அப்படின்றது நம்ம லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதன் வரிசையில் தான் இதெல்லாமே வருது. ஓகேவா? இப்போ நம்ம மத்தியமாக படிக்கிற நமக்கு வந்து இது ஓகே, இது வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஆப்புன்னா தீஜின்னு தான் வரணும், பிராத்மிக்லேருந்து நம்ம படிச்சுட்டு வரோம். ஓகேவா? ஸோ அப்போ இது நம்மளுக்கு தெரியும். ஸ்போக்கன் ஹிந்திக்காக பார்க்குறவங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நம்ம வந்து தீஜியே, லீஜியே, கீஜியே அப்படின்னு சொல்லி ஆப்புன்னு வரும்போது அந்த வார்த்தை எப்படி மாறும் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் நிறைய ஹிந்தி சம்மந்தமான ஹிந்தி கற்றுக்கிறதுக்கான நிறைய வீடியோங்கள் போட்டுட்ருக்கோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் மத்தியமாக வந்து கற்றுக்கிட்டு இருக்கவங்க, மத்தியமாக எழுத போகிறவங்க, இவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும். ஞாபகமாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. முதல்ல வந்து ஒரு 100க்கு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணாலே பெரிய விஷயமா இருக்கும். இப்போ ஒரு 100க்கு ஒரு 10 பேர் அப்படின்ற விதத்தில் கமெண்ட் பண்ணுறீங்க. டெய்லியுமே கமெண்ட்ஸ் வருது. ஒரு 3-4 பேர் 4-5 பேர் அப்படி டெய்லி கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நிறைய பேர் வந்து புரியுது, நல்லா எடுக்கிறீங்க, எக்ஸலண்ட் டீச்சிங், குட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு போடும்போது எனக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும். நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இல்லையா, மானிட்டைஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம சேனலில் வந்து இன்னும் அமௌண்ட்டெல்லாம் நான் இந்த 5 இயர்ஸில் எதுவும் ஏர்ன் பண்ணது கிடையாது. ஃபார் தி ஃபஸ்ட் டைம் இப்போ லாஸ்ட் வீக்கில் ஒருத்தவங்க வந்து 40 rupees வந்து காயு அப்படின்றவங்க வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாக. அதே மாதிரி நீங்களும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இதில் காமிச்சிருக்கேன் இல்லையா, சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி விதத்தில் நீங்களும் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணலாம். அமௌண்ட் சென்ட் பண்ணி அதன் மூலிமா நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். ஐ ஹோப் எல்லாமே நடக்கும் அப்படின்னு நம்புற கூடிய சீக்கிரத்தில். ஓகே, नेक्स्ट 5th वन, मैंने अपने लड़के को आज स्कूल नहीं जाने दिया. मैंने நான் अपने लड़के என்னுடைய பையனை आज ஸ்கூல் இன்று, ஸ்கூல் அப்படின்னா பள்ளிக்கூடம், நஹி ஜானே தியா போக விடவில்லை, ஜானே தியா நான் இந்த செயலை செய்ய விடலை, மேனே அப்படிங்கும்போது தியா அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து கோபால் அப்படிங்கும்போது தீஜியே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளினுடைய மாறுபாட்டை வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரணும். ஓகேவா? ஆனால் வந்து அந்த ரூட் வேர்ப் அப்படின்றது என்னவாக இருக்குது, ஜானி, ஜானி, கரித்னி, ரெஹனே, ஜானே அந்த செயலை செய்ய விடு, செய்ய விட்டேன், இந்த செயலை வந்து நான் செய்ய விட்டேன், நீ அந்த செயலை நான் செய்ய விடு, நீங்கள் அவனை அந்த செயலை செய்ய விடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரூட் வேர்ப் வந்து ஜானி, தேத்தே அப்படின்னு சொல்லி கர்னே அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. I did not let my boy go to school today. मैंने अपने लड़के को आज स्कूल नहीं जाने दिया. அடுத்த, मेरे मास्टर कक्षा में किसी को हंसने नहीं देते थे. இவங்க டீச்சர் மட்டும் இல்லை, எந்த டீச்சர் விட மாட்டாங்களே. மேரே மாஸ்டர் என்னுடைய ஆசிரியர், கக்ஷாமே வகுப்பில், கிசிகோ யாரையும், ஹங்ஸ்னே அப்படின்னா சிரிக்கிறது, நஹி தேத்தே தே சிரிக்க விடுவதில்லை. என்னுடைய ஆசிரியர் வந்து யாரையும் வந்து கிளாஸ்ல சிரிக்க விடுறதில்லை அப்படின்னு சொல்றாங்க. மை டீச்சர் நெவர் யூஸ்டு டு லெட் எனி ஒன் லாஃப் இன் தி கிளாஸ். அடுத்து, क्या लोग उन्हें देश की सेवा करने देंगे. क्या लोग, क्या அப்படின்றது தெரியும். கொஷின் வேர்டாக கேட்கும்போது, கொஷின் சென்டென்ஸாக வரும்போது நம்ம क्या அப்படின்றத முன்னாடி சேர்த்துக்குவோம். ஓகேவா? லோக் உன்ஹே தேஷ் கி சேவா, லோக் அப்படின்னா மக்கள், உன்ஹே அப்படின்னா அவரை, தேஷ் கி சேவா அப்படின்னா தேசத்தினுடைய சேவை அப்படின்றதா ஹிந்தியில் வரும். ஓகேவா? ஸோ அப்போ தேஷ் கி சேவா தேசத்தினுடைய சேவை அப்படின்னு தான் வரும். நம்ம தமிழில் வந்து தேச சேவை அப்படின்னு சொல்கிறோம். சேவா கர்னே தேங்கே
சேவை கர்னே செய்ய தேங்கே கியா தேங்கே ஓகேவா செய்ய விடுவார்களா அப்படிங்கும்போது கியா அப்படின்னு அந்த சென்டென்ஸில் முன்னாடி வரும். அப்போ கியா தேங்கே விடுவார்களா. வில் பீப்புள் லெட் ஹிம் டு சர்வீஸ் ஆன் தி கண்ட்ரி. 8th one कल सवेरे से ही यहाँ पानी बरसने लगा. कल நேற்று நமக்கு தெரியும். கல் அப்படின்னா அது ஃபியூச்சரா இல்லை பாஸ்டா அப்படின்றது வந்து கல் அப்படின்றதுக்கு நேற்று நாளை ரெண்டுக்கும் கல் தான். பட் அது ஃபியூச்சரா இல்லை பாஸ்டா அப்படின்றது அந்த சென்டென்ஸ் முடிவில் தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இங்கே வந்து கல் சபேரே சேஹி யஹா பானி பர்ஸ்னே லகா. அப்போது மழை வந்து கொண்டே பெய்ய ஆரம்பிச்சது வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன அர்த்தம்? ஃபியூச்சரில் வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ பாஸ்டில் தான் சொல்லுவோம். ஸோ அப்போ இது என்ன வேர்டு, என்ன சென்டென்ஸ்? பாஸ்ட். அப்போ கல் அப்படின்னா நேற்று, சபேரே சேஹி காலையிலிருந்து, யஹா எங்கே, பானி மழை, பர்ஸ்னே லகா மழை பெய்ய ஆரம்பித்தது. இங்கே வந்து லகா இத்தனை நேரம் வந்து நம்ம அந்த தே அந்த அனுமதி கொடுப்பது அப்படின்றது வார்த்தைக்கான தே அப்படின்றது வந்து எந்தெந்த மாதிரி மாறும். ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிற மாதிரி இருந்தால் எப்படி, அடுத்த பர்சனை நம்ம மீன் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி, நம்மளே ஒரு விஷயத்த வந்து பெர்மிஷன் கொடுக்குறோம் ஒரு அப்படின்ற அந்த அர்த்தத்தை மீன் பண்ணுறதுக்கு இந்தந்த மாதிரி மாறும்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இது வந்து அந்த லகா அப்படின்ற லக் அப்படின்ற அந்த வார்த்தை ஆரம்பிப்பது ஒரு செயலை அப்படின்றதற்கான வார்த்தை வந்து எப்படி இருக்குது சென்டென்ஸில் அப்படின்றது. ஸோ அப்போ இங்கே பர்ஸ்னே லகா நேற்றிருந்து இந்த மழை பெய்ய, லகா அப்படின்னா ஆரம்பித்தது. கல் சபேரே சேஹி யஹா பானி பர்ஸ்னே லகா. இட் பிகன் டு ரைன் ஹியர் ஈவன் எஸ்டர்டே மார்னிங். நேற்று காலையிலிருந்தே இங்கே மழை பெய்ய ஆரம்பித்தது. அடுத்து 9th one வஹ் பகலி ஔரத் சப்கோ காலியா தேனே லகி. வஹ் பகலி அப்படின்னா பாகல் அப்படின்னா பைத்தியம் ஓகேவா. அப்போது அந்த பகலி பைத்தியம், ஔரத் அப்போ பகலி ஔரத் அப்படின்னா பைத்தியம் பிடித்த பெண் ஓகேவா. சபுக்கோ எல்லாரையும், காலியா அப்படின்னா திட்டுறது ஓகேவா. தேனே லகி திட்ட ஆரம்பித்தாள். தட் மேட் விமன் பிகன் டு அபியூஸ் எவ்ரிபடி. வஹ் பகலி ஔரத் சபுக்கோ காலியா தேனே லகி அந்த பைத்தியம் பிடித்த பெண் எல்லாரையும் திட்ட ஆரம்பித்தாள். அடுத்த சாம்பமூர்த்தி ஜி தெலுங்கு மே போல்னே லகே. சாம்பமூர்த்தி தெலுங்கு மே தெலுங்கில், போல்னே பேச, லகே ஆரம்பித்தார். அப்போ லகே அப்படின்றது நமக்கு எப்படி அவரை ஜி அப்படின்னு சொல்லி நம்ம மீன் பண்ணுறோம் பெரியவர். ஸோ அப்போ லகே அப்படின்னு வருது. இங்கே வந்து லகா அப்படின்னா அந்த வார்த்தை எப்படி இருக்குது அதை பொறுத்து இங்கே வந்து லகான்னு வருது. இங்கே வந்து வஹ் அப்படின்னா அந்த பெண்ணை மீன் பண்ணுது. ஸோ இங்கே லகின்னு வருது. இங்கே சாம்பமூர்த்தி அப்படிங்கும்போது லகேன்னு வருது ஓகேவா. இப்போ சாம்பமூர்த்தி தெலுங்கில் பேச ஆரம்பித்தார். அடுத்த 11th one अकबर 8 बजे ही सोने लगता है. अकबर 8 बजे 8 மணிக்கு. அப்போ பஜே ஹி 8 மணிக்கே, சோனே சோனான்றது தூங்குறது. அப்போ சோனே அப்படின்றது இங்கே தூங்குறதுக்கு அதை சொல்கிறாங்க. அவன் தூங்க ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சோனே லகுத்தாகை தூங்க தொடங்குகிறான், தூங்க ஆரம்பித்தான். அப்போ அக்பர் பிகின்ஸ் டு ஸ்லீப் ஈவன் அட் 8 o'clock. அக்பர் 8 மணிக்கே தூங்க தொடங்குகிறான். அடுத்த मै भी कल से हिंदी सीखने लगूंगा. मैं भी நானும், கல் சே நம்ம ஆல்ரெடி நமக்கு லேர்ன் ஹிந்தி கற்றுட்ருக்கவங்க நமக்கு தெரியும் இல்லையா. அப்போது மதியமாக நமக்கும் தெரியும் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு. அப்போ மே பி நானும், அப்போ நானும் அவனும் அப்படிங்கும்போது அப்போ பி அப்படின்னு வரும் ஓகேவா. அப்போ மே பி நானும், கல் சே நாளையிலிருந்து. இப்போ இங்கே வந்து நம்ம கல் அப்படின்றது இங்கே எப்படி பார்த்தோம், இந்த வார்த்தையில் எந்த 8th one கல் அப்படின்றது என்னவா இருந்தது, பாஸ்டாக இருந்தது ஓகேவா. ஏன்னா இது வந்து நேற்று மழை பெய்ய ஆரம்பித்தது அப்படின்னா அப்போ நம்ம வந்து பாஸ்ட்டை தான் மீன் பண்ணுவோம். பட் இங்கே வந்து இந்த சென்டென்ஸ்லேயே வருது லகுங்கா அப்படிங்கும்போது இது என்னவாக இருக்குது, ஃபியூச்சர். அப்போது இங்கே வந்து கல் என்னவாக மீன் பண்ணுது, ஃப்யூச்சரை மீன் பண்ணுது. லகுங்கா செய்ய போகிறேன், கற்றுக்க போகிறேன், தொடங்க போகிறேன் அப்படிங்கும்போது அது வந்து
ஃப்யூச்சரை மீன் பண்ணுது. அப்போது मैं भी कल से हिंदी सीखने लगूंगा. I too will begin to learn Hindi from tomorrow. ஓகேவா? நானும் நாளையிலிருந்து ஹிந்தி கற்றுக்கொள்ள தொடங்குவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. புரியுதா இல்லை பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் மதியமாக படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க. எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். பாய்.